உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை மாநகராட்சி மருத்துவத்துறையில் கடந்த 35 ஆண்டு கால பயணத்தில் புதிய மைல்கல்லாக சுந்தரபுரம் அபிராமி மருத்துவமனையில் அபிராமி நெக்ஸ்ட் கேர் துவக்கம். கோவை சுந்தரபுரம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு ஒரு மருத்துவமனையாக தனது மருத்துவ சேவையை தொடங்கிய ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை கடந்த 35 ஆண்டு காலமாக தரமான மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க மருத்துவ சேவையை வழங்கியுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையின் முக்கிய மைல்கல்லாக மருத்துவமனையின் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உள்கட்டமைப்பாக அபிராமி நெக்ஸ்ட் கேர் எனும் புதிய மையம் துவக்க விழா ஸ்ரீ அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சனத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவ சேவைகளை உள்ளடக்கிய அபிராமி நெக்ஸ்ட் கேர் மருத்துவ கட்டமைப்பை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை இயக்குநர்கள் மருத்துவர்கள் குந்தவை தேவி பெரியசாமி, செந்தில்குமார், பாலமுருகன், உமாதேவி, சுசாரிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளரிடம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பெரியசாமி மற்றும் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், கல்வியாளர், அரசு அதிகாரிகள், தொழில்துறை பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய விருந்தினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எப்போ அன்னைக்கு பிடிச்சாரோ இல்ல அதுக்கு முன்னாடியே அவரு இன்னைக்கு சிஎம் விஜயை விட தமிழ்நாட்டுல மிக பவரான ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அதை விட அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்தவர். அந்த மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்த அவரோட மகன் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவருக்கு போய் அங்க வேலை செய்யறாரு. அதை முடிச்சுட்டு திரு பாபு வேலை செய்யறாரு. அதை முடிச்சுட்டு லால்குடி, திருச்சி லால்குடி அதிமுகவில் நின்ற லீமாரோஸ் அவர்கள் அங்க கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. அவர் போய் வேலை செய்யறாரு. இப்போ அவங்க சட்டப்பேரவை உறுப்பினர். அதுவும் இல்லாம எப்போ இவங்க ஆட்சியை இது மாதிரி மூளைச்சலவை செய்து குறுக்கு வழியில் பல திமுக அரசை பற்றி பல பொய்யான அவதூறுகளை தெரிவித்து ஆட்சி கொடுத்து அன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்கிற அன்னைக்கு காலையில நீங்க பதவியேற்பு விழா அன்னைக்கே திரு பாபு அவர்கள் அங்க போயிட்டாரு. அங்க போன ஆதாரங்கள் இப்ப இருக்கு, எங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு காட்டுறோம். அந்த போட்டோ இருக்கு, பாத்துங்க. அவர் அப்பவே அந்த குடும்பத்துக்கு பின்னாடி யார் குடும்பத்துக்கு நிக்கிறாருன்னு பாத்துங்க, அந்த போட்டோ இருக்குது. அது போக எதற்காக இது மாதிரி அவரு கரூர் கம்பெனின்னு சொல்றாரு. அவர் எந்த கம்பெனியை சேர்ந்தவர்? மார்ட்டின் கம்பெனியை சேர்ந்தவர். அதனால அவர் சொல்றாரு. அது அவர் கரூர் கம்பெனின்னு சொன்னா அவரே என்கிட்ட பல டைம் சொல்லியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்கும் போது அவர் 2021 சேர்றாரு. 6 மாதங்களே அவர் ஒரு ரெக்கமெண்ட் பிடிச்சி சீட்டு வாங்குறாரு. அதனால அங்க இருக்கிற உடன்பிறப்புகள் மனத அளவில் அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாம ஏற்கனவே பல வருஷமா இருந்திருக்காங்க, சீட்டு கொடுத்தாங்க, அவங்க வேலை செய்யல. அப்போ கரூர்ல வேலை செஞ்சு அவங்க கரூர்காரங்களே வேலை செஞ்சு அவங்க ஜெயிக்க வச்சாங்க. அதை என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. நான் கரூர்காரங்களே நான் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி. அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்க இல்லைன்னா நீங்க எல்லாருமே சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் இங்க இல்லைன்னா கோயம்புத்தூர்ல என்னை போன்று, உதாரணம் நாங்க தான், என்னை போன்ற எனக்கு 35 வயசு ஆச்சு, என்னை போன்ற இளைஞர்கள் இந்த திமுகல நான் ஒரு பகுதி செயலாளர் இருக்கேன், என்னோட மனைவி மாமன்ற உறுப்பினராக இருக்காங்க. என்னை போன்று பல பேர் இருக்காங்க என்னோட வயசுல. அத்தனை பேர்த்தையும் வளர்த்தி விட்டு இந்த கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இருக்குது. 96 கவுன்சிலர், 31 மாநகர பேரூராட்சி, 8 நகராட்சி. இதை நம்ம பிடிச்சிருக்கோம். யாருனாலும் பிடிச்சோம். தலைவரோட உழைப்பும் இவரோட களம்தான். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இல்லைன்னா இங்க கோயம்புத்தூர்ல கட்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்திருக்குமா? 0ல இருந்தோம். 10 தொகுதி போன டைம் இல்லை. இந்த டைம் நம்ம 3 தொகுதி பிடிச்சிருக்கோம். யாருனாலும் பிடிச்சோம். 8800 கோடி கோவை வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? கோயம்புத்தூர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ரோடு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ரோடு எப்படி இருக்கு? ஏன் இவரோட வார்டு 22வது வார்டு, அதுல அந்த வார்டுல போய் நீங்க பாருங்க, 22 கோடிக்கு வேலை செஞ்சிருக்கு. நாளைக்கு அதை அவர்கிட்டயே கேளுங்க. 22 கோடிக்கு வேலை செஞ்சிருக்கோம். அங்கே வேலை செஞ்சிருக்குங்கிறது டேட்டா எங்கிட்ட இருக்கு.
சும்மா வந்து இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு வந்து அப்புறம் அவர் சொல்றாரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு. எப்படி பார்ட்டி ஃபண்ட் ஆகும்? அவரோட வேலைக்கு அவரு கம்பெனி அவரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனிக்கு வந்து அவர் சைடு சீக்கிரம் போடுறதுக்கு அதிகரித்து பணம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு எப்படி அதே எப்படி திமுக நீங்க வந்து பழி சொல்ல முடியும்? இப்ப நீங்க கொடுக்குறது இல்லையா? நாளைக்கு இப்பவே நம்ம ப்ரெஸ்க்கு நீங்களும் ப்ரெஸ் இருக்கீங்க, வாங்க நீங்களும் நம்ம எல்லாமே சேர்ந்தே போகலாம், வாங்க நாளைக்கு ஒரு அதிகாரிட்டு போகலாம். அப்புறம் அதே மாதிரி அமைச்சரோட வளர்ச்சி பிடிக்காம சும்மா வந்து உங்களால வந்து தேர்தல் களத்திலையும் அரசியலையும் அவரால் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெண்ண முடியும்னு சொன்னா அவர் மாதிரி குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? வாங்க நம்ம வேணா இன்னைக்கு சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு வந்து கரூர்ல வந்து சிஎம் விஜய் வந்து பாட்டெல்லாம் பாடினார்ல, இப்போ போகலாமா? இப்பவே போகலாம், டைம் இன்னும் ஆகலையில, க்ளோஸ் பண்ணலாம், இப்பவே போகலாம், வாங்க மணி பெட்டாச்சு, வாங்க போகலாம். போய் இப்போ கேட்கலாம், கடைக்கு 10 ரூபா எச்சா வாங்குறது இல்லையா? வாங்கித்தானே இருக்காங்க. அன்னைக்கு வந்து அமைச்சருக்கு போகுது, இன்னைக்கு யாருக்கு போகுது? சிஎம்க்கு போதா? சிஎம் விஜய் வாங்குறாரா? இல்ல உங்க அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் வாங்குறாரு இல்லையா? எப்படி இது? நீங்க பாட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கலாம். இத்தனை அவதூறுகளையும் நாங்க தாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த அவதூறுகள் தாண்டி இதே மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல வழக்கு தொடருவோம். இது மிகப்பெரிய ஒரு இது கண்டனத்துக்குரிய விஷயமா நாங்க சொல்றோம். இது வந்து இதோட நிறுத்திக்கீங்க. இதுக்கு மேல வந்து இது வந்து திரு பாபு அவர்கள் இதுக்கு மேல இது பேச வேண்டாம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த உங்களோட கம்பெனி நடத்தணும், உங்களோட ரியல் எஸ்டேட் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற காரணத்துக்கு வேண்டி இன்னைக்கு நீங்க வந்து எல்லா பயனும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு திமுக விளங்குறீங்க. நாளைக்கு எந்த கட்சிக்கு போய் சேருவீங்க, எந்த குடும்பத்தில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்குலாம் தெரியாமலாம் கிடையாது. நீங்க போய் சேரதா போறீங்க, நீங்க போய் பண்ணத்தான் போறீங்க. நாளைக்கு அது இல்லைன்னாலும் அடுத்ததுக்கு வரத்தான் போறீங்க. நீங்க வந்து நீங்க கார்பரேட் கம்பெனின்னு எங்களை சொல்றீங்க. நீங்க தான் பக்கா கார்பரேட் கம்பெனி. நான் அதை விட அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்காது, சொல்ல வேண்டாம்னு நான் இது பண்றேன். நீங்க இப்படி திமுக பத்தி சொல்றதுக்கும் தலைவரையும் சின்னவரை பற்றி சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வந்து அந்த வார்த்தை திரும்பப்பட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அதுக்கு இந்த வார்த்தை தலைவரை பத்தியும் சின்னவரை பத்தியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, யோகிதையும் கிடையாது. அதை நான் தெளிவா இது நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நாடக கம்பெனி இந்த இன்னைக்கு ஒரு பொழுது நாடகம், நாளைக்கு ஒரு பொழுது நாடகம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் நீங்க தான் அதை வந்து உங்க கம்பெனிக்கு சார்ந்தவங்க தான் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. முழுக்க நேற்றுக்கு அவர் சொன்ன அவதூறுகள் எல்லாருமே தயவு செய்து பாபு அவர்கள்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்க அதெல்லாம் திரும்ப பெற்றிருக்கீங்க. இல்லை என்றால் வழக்கு போட்டு சட்டப்படி சந்திப்போம். ஏன்னா அந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே அவர் வந்து 5 வருஷம் 4.5 வருஷம் முடியும் போது 4.5 வருஷம் வந்து ஒரு பதவியில் இருந்துட்டு அவருக்கு கவுன்சிலர்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கவுன்சிலருங்காட்டி அகிலக அணியில மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பு போடுறோம். அந்த பொறுப்புக்கு ஒரு நாள் கூட அவர் இங்க வந்து வேலை செய்யல. கட்சியை விட்டு நீங்களா சொல்லலாம், ஏன் எத்தனை நாள் நீக்கலைன்னு சொல்லி. கட்சி அவர் வந்து தலைவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆய்வுக்குழு ஒன்று அமைச்சுடுறாரு. அந்த ஆய்வுக்குழுவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் கட்சி நாளை இப்போ ஒரு தலைவர் வந்து லண்டனுக்கு போய் வெளிநாடு அவருக்கு போயிருக்குங்காட்டி அவர் வந்தோடனே நடவடிக்கை எடுக்காது தெரிஞ்ச உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு அவதூறுப்படி உடனே வெளியே போறான்னு சொன்னா நீங்க அப்படியெல்லாம் அறிவாளியும் கிடையாது. நீங்க ஒன்றும் அந்த வார்டில் போய் இப்போ வேணா சேலஞ்ச் பண்றேன், இப்போ அந்த வார்டில் போய் உங்களை யாருன்னு கேட்ட தெரியுமா? இது வரைக்கும் நீங்க அந்த வார்டுக்குள்ள போயிருக்கீங்களா? பாபுங்கிறது யாருன்னு கேட்ட தெரியுமா? அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களை ஜெயிக்க வச்சாரு, அவ்வளவுதான். இது நீங்க வந்து இப்படி எல்லாம் ஒரு அவதூறு கருத்து சொல்லாதீங்க. நானும் தான் சொல்றேன், இந்த திமுக நான் ஒரு பலமா இருக்குது. இப்ப என்னோட பகுதியை சேர்ந்த கவுண்டமணி பகுதியை நான் வந்து வேற எந்த கட்சி இருந்தாலும் திமுக தான் போலாம். அதை நான் சொல்றேன், அதுக்கு பலமா அது காரணமே அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். நீங்க வந்து தலைவரோட உத்வேகம் எங்களுக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லைன்னா நாங்க இல்லை. நீங்க எப்படி வந்து கட்சிக்காரங்க ஓட்டு போடலன்னு சொல்லி சொல்றீங்க? உங்களை மாதிரி வந்து பச்சோந்தி உங்களை மாதிரி துரோகி தான் நீங்க போய் வந்து வேற கட்சிக்கு வேலை செய்வீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நினைச்சிடக்கூடாது. திமுக தொண்டா அப்படிலாம் வந்து யாருக்கும் அது எங்க குடும்ப கட்சி, எங்க கட்சி. நீங்க வாரிசு அரசியல்னு சொல்லலாம். வாரிசு அரசியல் நீங்க சொன்னீங்கல்ல 2021 இப்ப வரைக்கும் கவுன்சிலர் தான் இருந்தீங்க. வாரிசு அரசியல் உங்களுக்கு தெரியாதா? வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப கட்சி, குடும்பம். நாங்கெல்லாம் ஒட்டுக்காத இருப்போம். நாங்க நாளைக்கு வளரணும்னு சொன்னாலும் நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து திமுக தான் என்னைக்கு நிற்கும். நாளைக்கு தேர்தல் வச்சாலும் திமுக தான் வரும், இது சத்தியம். இது எங்க வேணா நாங்க சொல்லுவோம். ஏன்டா மக்கள் ஒரு மோகத்துல போட்டாங்க, ஏன்டா அது போட்டோன்னு இருக்கு. நிறைய எத்தனை சீர்கேடு நடந்துட்டு இருக்குது, எத்தனை ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சொல்றாங்க, எந்த பாதுகாப்பு இருக்குது?
ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ ஒரு தொழில் சொல்லுங்க. சரி, நான் இன்னொன்னு சொல்ல, லஞ்சமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நாளைக்கு காலையில தாலுகா ஆஃபீஸ் போலாங்களா? வேற எந்த ஆஃபீஸ் வேணா நான் கூப்பிடுறேன். ப்ரெஸ் பீப்புள் நீங்களே வாங்க. நான் சாதாரண பொதுமக்களா போறேன். பணம் கொடுத்தா வேலை நடந்துருமா? சும்மா வந்து அதிகாரி வாங்குறாங்க, மித்தவங்க அதிகாரி வாங்கினா யாரு வேணா, நீங்க நீங்க உங்க வேலைக்கு நீங்க போய் கொடுக்குறீங்க, உங்க வேலை செய்யறதுக்கு நீங்க போய் கொடுக்குறீங்க. அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? நான் எங்க மேல பழி போட்டீங்கன்னா எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்க பார்ட்டி பண்ணி சர்டிபிகேட் உங்களுக்கு போலியா நீங்க வாங்கிருக்கலாம், எதை வேணா வாங்கிருக்கலாம். அதுக்கு நீங்க எப்படி உங்க வேலையை ஸ்பீடு பண்றதுக்கு நீங்க வந்து இப்படி அதிகாரிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, இல்ல வேற யாருக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க மேல எப்படி இது குற்றச்சாட்டு சொல்லலாம்? உங்க தொழில் முழுக்க முழுக்க சுயலாபத்துக்காக இது வந்து நேற்றுக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவையும் யாரை பத்தி பேசினா அவங்களுக்கு குளிரும், அமைச்சர் செந்தில் பாலாஜி பத்தி பேசினா அவங்களுக்கு குளிரும். அதுக்கு வேண்டி நீங்க வந்து உங்க சுயநலாபத்துக்காக சொல்லிட்டு போயிட்டு தயவு செய்து இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி மறுபடியும் சொல்லி அவருக்கான கண்டனத்தை தெரிவித்து நன்றி. கண்டிப்பாங்க அவரு வந்து இந்த வார்த்தையை வந்து திருப்பி வாங்கலன்னு சொன்னா அவர் மேல வழக்கு தொடரும். வந்து இப்ப என்ன அவதூறு சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அவங்க வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தொடர்ந்து திமுக மேலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் மேல சொன்னாதான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து பொய்யான குற்றச்சா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன்னா, தர்மம் நீதி எப்பவுமே ஒரு நாள் நிர்ணயம். அதுக்கு ஒரே உதாரணம் தலைவர் தளபதி தான். என்னைக்கு இருந்தாலும் சொல்றேன், தமிழ்நாடு நம்மளை விட்டுட்டு போகாது. திமுக தான் மறுபடியும் வருவோம். நான் அடிச்சு சொல்றேன், எப்ப தேர்தல் வச்சாலும் திமுக வரப்போகுது. இவங்கெல்லாம் வந்து சொல்லலாம், ஒரு மோகத்துல அன்னைக்கு வந்தாச்சு, ஒரு சினிமா மோகத்துல ஒரு மூளைச்சலவை மாதிரி தான் அது. இது ஒன்னவே திருப்பி சொன்னா அது வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு எடுபட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அது கூடிய விரைவில் அது அழிஞ்சிடும். மக்கள் எல்லாம் அதை தெளிவாயிட்டாங்க. இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ 100 கோடி பழனிகள் சொல்றாங்க. எல்லாமே அவங்க ஊர்ல இல்லாம இருக்கா? இல்ல எத்தனை ரேப் நடந்துருச்சு இப்போ அவருக்கு வந்ததுக்கு அப்புறம்? டெய்லி திறந்தாலும் அப்படித்தான் இருக்கு. எந்த நியூஸ் பேப்பர் காலையில பார்த்தா அப்படித்தான் இருக்கு. சிங்கப்படை அந்த இது சிங்கப்பெண் படைங்கிறாங்க. எங்க சிங்கப்பெண் படையால இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. இதெல்லாம் சும்மா வந்து நம்ம அவர் இன்னுமே சினிமா போது மக்கள் நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எங்க தலைவர் யதார்த்தமா இருந்துட்டாரு. அதுதான் ஒரு பெரிய தப்பு. அது வந்து நாங்க திருத்திக்குவோம். அது கண்டிப்பா 100%. அவர் தொழில அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதைய வந்து நான் இப்போ போன ஆட்சியில வந்து சப்போர்ட் இருந்துச்சு, இந்த ஆட்சிக்கு வந்து திருப்பி சப்போர்ட் வரணும்ல. அவருக்கு தொழில் பண்றது முழுக்க அவர் தொழில். அவர் வந்து அரசியல்வாதின்னா சொல்ல முடியாது, அவர் ஒரு தொழிலதிபர். வழக்குப்பதிவு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இருக்கு. அது வந்து அதை காப்பாற்றிட்டு தான் போலாம். முழுக்க தொழில் சம்பந்தப்பட்ட காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் அவர் வந்து அவருக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்காட்டி அவர் போறாரு. அது 100% உண்மை. கண்டிப்பாங்க, மக்களை வந்து அவங்க எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைன்னா, எதா இருந்தாலுமே அமைச்சர் என்ன காரணம் இருந்தாலும் எதா இருந்தாலும் திமுக சொல்லிட்டு போனா தான் அங்க கேட் விடுவாங்க, இல்லைன்னா கேட்டை வெளியே நிறுத்திடுவாங்க. திமுக சொல்லிட்டு போனா, திமுகவையும் அமைச்சரை பற்றி சொல்லிட்டு போனா உடனே வாங்க சனிக்கிழமை மாதிரி வெயிட் பண்ண தேவையில்லை, நடுவுலயே போய்க்கலாம். சனிக்கிழமை ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்கன்னா அதுக்கெல்லாம் தேவையில்லை. அவங்க நம்ம நடுவுலயே கூப்பிட்டுருவாங்க, புதன்கிழமையும் அப்படியே கூப்பிட்டுருவாங்க. அதுதான் அதுக்கு சொல்லி சொல்றேன்.